ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சப்ஸ்கிரைபரோட ஒரு சேனல் டெர்மினேட் ஆயிருச்சு. என்ன ரீசன் அப்படின்னு மெயில் வந்துச்சுன்னா, டிசப்டிவ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் வந்து அந்த சேனல் ஆட்டோமேட்டிக்காக 1 ஸ்ட்ரைக்கு 2 ஸ்ட்ரைக்கு 3 ஸ்ட்ரைக்கு எதுவுமே ஸ்ட்ரைக்கே வரல, ஆட்டோமேட்டிக்காக சடனாக டெர்மினேட் ஆயிருச்சு. இந்த டிசப்டிவ் கண்டென்ட் அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி வீடியோக்கள் மேக் பண்ணி போடாதீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அது மாதிரி வீடியோக்கள் மேக் பண்ணி போட்டிங்கன்னா ஸ்ட்ரைக் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது, வீடியோ ரிமூவ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, உங்கள் சேனல் டெலீட் ஆகிறது அல்லது டெர்மினேட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். யூடியூப்போட டிசப்டிவ் கண்டென்ட் பாலிசி அப்படின்னா என்னென்ன சும்மா சம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நம்புகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்துடலாம். சேனலோட பேர் ஆர் சிவா கிரியேட்டர் அப்படிங்கிறது. இந்த சேனலில் நிறைய வில்லேஜ் ரிலேட்டடான வீடியோக்கள் போட்டிருக்காங்க. ஒரு வில்லேஜ் என்டர்டைன்மெண்ட், வில்லேஜ் விளாக்ஸ், நிறைய ஃபன் காமெடி, வில்லேஜில் உள்ள கேம்ஸு, அந்த 90s கிட்ஸோட மெமரிஸ், இந்த மாதிரி வீடியோக்கள் போட்டிருக்காங்க. ஒரு சூப்பரான சேனல். சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, யூடியூப்பில் நிறைய கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பாலிசி இருக்குது. அந்த விதிமுறைகளை மீறினோம் அப்படின்னம்னா நமக்கு ஸ்ட்ரைக்கோ இல்லை சேனல் டெர்மினேட் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது, வீடியோ டெலிட் ஆகிறதுக்கோ. ஸோ இதில் டிசப்டிவ் கண்டென்ட்னு ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், வீடியோவை ஸ்பேம் பண்ணுறது, வீடியோவில் ஸ்பேம் பண்ணுறது, ஓகேங்களா? இல்லாத ஒரு விஷயத்தை இருக்குங்கிற மாதிரி காமிக்கிறது, தேவையற்ற விஷயங்களை வீடியோக்களை மேக் பண்ணி போகிறது, அந்த மாதிரி விஷயம். மிஸ்லீடிங் தம்ப்நெயில் டைட்டில் வைக்கிறது, டைட்டிலில் ஒன்றா இருக்கும், வீடியோக்குள்ளே ஒன்று இருக்கும். தம்ப்நெயிலில் ஒன்றா இருக்கும், தம்ப்நெயிலை ஓப்பன் பண்ணி வீடியோ உள்ளே பார்த்தோம்னா வேறு ஏதாவது விஷயங்கள் இருக்கும். அது மாதிரி ஸ்கேம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போடுறது, அதாவது உங்கள் வீடியோ மூலயமா யாருக்காவது ஸ்கேம் பண்ணுற மாதிரியான வீடியோக்கள், மணி ஸ்கேம்லாம் சொல்லுவாங்கள்ல. அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம், நீங்கள் வந்து ஜாலியாக வந்து இந்த ஆப்பை டவுன்லோடு பண்ணுங்கள், இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ரெவன்யூ வரும், இந்த ஆப்பில் கேம் விளாடுங்க, அந்த மாதிரியான ஸ்கேம் பண்ணுற மாதிரியான வீடியோக்கள். இந்த ஆப்பை பொறுத்த வரைக்குமே ஆப் ரிவ்யூ பண்ணுறது, ப்ளே ஸ்டோரில் இல்லாத ஆப்பை நீங்கள் வந்து எப்படி டவுன்லோடு பண்ணுறது, இந்த எக்ஸாம்பிளுக்கு கைன் மாஸ்டர்லாம் இருக்கா, அதெல்லாம் வந்து எப்படி வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள். அதாவது ப்ளே ஸ்டோரில் இல்லாமல் பெய்ட் பணம் கட்டினா வாட்டர் மார்க் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிரும் ப்ளே ஸ்டோரில், கைன் மாஸ்டர் இல்லை எடிட்டிங் ஆப்பெல்லாம். அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இந்த மாதிரி இல்லீகலான வீடியோக்கள், தேர்ட் பார்ட்டி கண்டென்ட்டு. முக்கியமாக சொல்லணும்னா அந்த எக்ஸ்டர்னல் லிங்க் கொடுக்குறது, கமெண்ட் செக்ஷன்லையோ டிஸ்கிரிப்ஷன்லையோ சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது ஒரு வெப்சைட்டோட லிங்க்கை கொடுத்து இதை கிளிக் பண்ணுங்கள், அந்த மாதிரி அவங்க பாதிக்கப்படுவாங்க சப்ஸ்கிரைபர். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சீங்க அப்படின்னா இதுக்கு பேர் தான் டிசப்டிவ் கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை யூடியூப்பில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான வீடியோக்கள் மேக் பண்ணுறதை தவிர்த்துருங்க. உங்கள் சேனலுக்கு உடனே 1000 சப்ஸ்கிரைபர் அல்லது உங்கள் சேனல் நம்ம சேனலில் ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னா 80 56 11 80 43 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். அதற்கான டீட்டெயில் சொல்கிறேன். பெய்ட் சர்வீஸ் தான். ஓகே, இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த மாதிரியான வீடியோக்களெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க. யூடியூப் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? நன்றி.